தக்காளியை நம்மகிட்ட கொடுத்துட்டு போயிட்டாலே. இந்த தக்காளியை வச்சு இனிப்பு, காரம், புளிப்பு இது மூணும் சேர்ந்த மாதிரி ஒரு சாஸ் வேறு ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டாலே. தக்காளியை வச்சு எப்படி சாஸ் ரெடி பண்ண முடியும்? அதுவும் இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் சேர்த்து ட்ரை பண்ணுவோம். அப்புறம் நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அந்த பெல் ஐக்கானை சேர்த்து கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகே, இந்த சாஸ்க்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த தக்காளியை வந்து நல்லா கட் பண்ணிக்கிட்டு இதோட கொஞ்சம் புளிப்பு சுவைக்கு இன்னும் கொஞ்சம் லெமன் ஆட் பண்ண போகிறோம். அப்புறம் காரத்துக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். சுகரை வந்து கேரமல் பண்ணி அதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்வீட்டு, ஸ்பைசி அண்ட் புளிப்பு இது மூணுமே சேர்த்த மாதிரி இன்றைக்கி ஒரு சாஸ் ரெடி பண்ண போகிறோம். இந்த சாஸை நீங்கள் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு பொட்டேட்டோவில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரையோ, இல்லை நீங்கள் தோசைக்கோ, இல்லை சப்பாத்திக்கோ. அது மட்டும் இல்லாமல் இந்த மொனாக்கோன்னு ஒரு பிஸ்கட் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அந்த டைம் பாஸ் பிஸ்கட், சால்ட் பிஸ்கட், அதில் நீங்கள் நடுவில் அப்ளை பண்ணி 2 பிஸ்கெட்டை ஜாம் பிஸ்கட் மாதிரி வச்சு கூட சாப்பிடுவோம். ஓகே, ட்ரை பண்ணலாம். ஸோ ஒரு வழியாக இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் சேர்ந்த மாதிரியான ஒரு டொமேட்டோ சாஸ் ரெடி பண்ணியாச்சு. இதை நீங்கள் என்ன வேணாலும் பேர் வச்சு கூப்பிட்டுக்கலாம். ஓகேவா? எனக்கு வந்து இந்த மாதிரி டொமேட்டோ வந்து தனித்தனியாக இருந்தால் தான் பிடிக்கும். அதனால் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து டொமேட்டோவை ஃபுல்லாக பியூரி மாதிரி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் டொமேட்டோ சாஸ் மாதிரியே இருக்கும் பார்க்க. ஓகேங்களா? இது டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். அந்த கேரமல் சேர்த்ததுனால அந்த இனிப்பு டேஸ்ட்டும் சரி, அந்த எலுமிச்சை சேர்த்ததுனால புளிப்பு, இந்த சில்லி ஃப்ளேக்ஸோடைய காரம் எல்லாமே சேர்ந்து சூப்பராக இருக்கும். டொமேட்டோவுடைய அந்த டேஸ்ட்டும் சேர்த்து அதோடைய டெக்ஸ்சர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இதுக்கு நான் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வந்து வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைன்னு சொல்ல முடியாது, என்னுடைய ஸ்டைலில் கொஞ்சம் இதில் மசாலா ஆட் பண்ணி பண்ணுவேன். இது எப்படி பண்ணுறதுன்றதை வீடியோட கடைசியில் போடுறேன், நீங்கள் பார்த்துக்கங்க. ஓகேங்களா? இப்போ இதை டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்குது. ஸோ இது அந்த மாதிரி மட்டும் இல்லை, இந்த டைம் பாஸ் பிஸ்கட் இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி இந்த டைம் பாஸ் பிஸ்கட் நடுவில் வச்சு கூட நம்ம சாப்பிட்லாம். நான் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறேன். இப்போ நான் எப்படி பண்ணுறதுன்றது காட்டுறேன் பாருங்கள். ஜஸ்ட் இதுக்கு நடுவில் வச்சு வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வித்தியாசமான டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன்.
இனிமேல் நம்ம சேனலில் ரொம்ப எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ண போகிறோம். அதாவது எப்படின்னா, வேறு ஏதாவது ஒரு சூப்பரான டிஷ்ஷை போய் சாப்பிட்டு பார்த்துட்டு அதை எப்படி அப்படியே வீட்டில் நம்ம செய்கிறதுன்றதை உங்களுக்கு காட்ட போகிறோம். பை பாய். Tadi udah sih, udah.